ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவுள் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஸ்பூனாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ரொம்ப நீங்கள் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிரும். அது வந்து உப்புமா மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம வந்து உப்புமா செய்யலை, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி லைட்டாக ஸ்பூனில் வந்துட்டு ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நெய் தான் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் வந்து நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் ஆட் பண்ணிவிட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட வந்துட்டு கடுகு, உளுந்து, ஜீரகம், அதுக்கப்புறமா வந்துட்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற வாக்கில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அவுளை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல வாட்டரில், அதை எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். அடுப்பை வந்து இப்போ நீங்கள் நல்லாவே லோ ஃப்ளேமில் மாற்றிடுங்க. இது எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் அடுப்பை லோவாகவே வச்சு பண்ணுங்கள். ஏன்னா டக்குன்னு நம்மளுக்கு வந்து கருகிரும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த வாட்டர் வந்து நீங்கள் நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ரைஸ் மாதிரி ஆயிரும். இது இப்போ வந்துட்டு நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து திருவுன தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை கலந்து கொடுத்துக்கோங்க. அடுப்பு வந்து லோவாகவே தான் வச்சுருக்கிறேன். கடைசியாக வந்துட்டு நீங்கள் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவிட்டு நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது அவுள் மட்டும் இருந்தாலே போதும். உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். ரொம்ப அவசரமாக நம்ம வந்துட்டு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படின்ற டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்துட்டு நீங்கள் நெய் சேர்த்துருக்கிறதுனால வந்துட்டு டேஸ்ட்டும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பபாய்.